ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் கன்னியில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். எந்த ஒரு ராசிநாதனும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலன்களை தருவார்கள் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. சரி, சூப்பராக இருக்கார் ராசிநாதன். அப்போது சாதகமான சூழல் தான் இந்த ராசி அன்பர்களுக்கு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாகம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. சரி, ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனால் குரு பார்க்குறார் 4ஆம் இடத்தை. அப்போது ஒன்லி மைனஸ் கிடையாது, ப்ளஸ்ஸு தான், சாதகம்தான், நல்லதே செய்வார் ராகு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8இல் இருக்கும் குரு பகவான் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரி, இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கேது 10ல் இருந்தார். இப்போ கூட சூரியன் வருகிறார். அவருடைய வீட்டுக்கு அவர் கதாநாயகன் ஆட்சி பெறுகிறார். சூப்பர். அப்போ 10க்குடையவன் 10ல் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால், அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக தாங்க இருக்கும். நிச்சயமாக நல்லா இருக்க போகுது. வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகப்படியான, ஏன்னா சென்ற வாரம் சூரியன் வந்து உங்களுக்கு 9ல் இருந்தார். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்துட்டார். அப்போ சென்ற வாரத்தை விட இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு யோகமான ஒரு வாரம். 10க்குடையவன் 10ல் ஆட்சி பெற்றால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அது எவ்வளோ பெரிய தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க, உத்தியோக ரீதியாக சாதிக்க. மனுஷன் வந்து பிறக்கிறதே சம்பாதிக்கிறது தானேங்க. சம்பாதிச்சா காசு பணம் வரும், சூப்பராக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் மற்றதெல்லாம் அக்யூமுலேட்டாக உங்களுக்கு சிறப்பாக தானே அமையும். பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். இந்த 2ஆம் இடம் அப்படின்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம்.
வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்டர், இதுபோல் அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள். அவங்களுக்கு இப்போ பிரதானமே வாக்கு தானே, மூலதனமே வாக்கு தானே. அப்போ அது சிறப்பாக இருக்குது, குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் சொல்லால் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையாலும் நட்பு வட்டாரத்தினுடைய வருகையாலும் வீடே களைகட்ட போது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகுதுங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு தான் வரும்னு சென்ற வாரம் சொன்னோம். ஏன்னா 10ல் கேது இருந்தால் சுருக்குவார்னு சொன்னோம். தொழிலில் மட்டும் வருமானம் இல்லைங்க, உங்களுக்கு பலதரப்பட்ட வருமானம் வருது அப்படின்னு. அப்போ சென்ற வாரத்தை விட இந்த வாரம் இன்னும் வருமானம் கூடும். ஏன்னா அங்கே தொழில் ஸ்தானாதிபதி சூரியனே ஆட்சி பெறுகிறார். அப்போ தொழில் ரீதியாக இன்னும் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் பார்க்குறார். மனைவி வழி சொந்தங்களால் வருமானம். குரு பார்க்குறார். புத்திரர்களால் வருமானம். பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, அவங்களால வருமானம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். செவ்வாய் பார்க்குது. உடன்பிறப்பால் வருமானம். செவ்வாய் உடன் பிறந்தவங்க தானே, மூத்தவங்களும் சொல்லலாம், இளையவங்களும் சொல்லலாம். அப்படி நீங்கள் வேறு நீங்கள் ஃபைனான்ஸில் போட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸு, இதுபோல் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க. இதுபோல் அன்பர்களுக்கு பலதரப்பட்ட ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சூரியன் 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு இது சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சாதாரண கிளரிக்கல் கேரக்டரில் இருந்தவர் இப்போ சூப்பரண்ட்டோ ஒரு மேனேஜர் ரேங்க் வரலாம், நல்ல போஸ்ட்டு. சில பேருக்கு டபுள் ப்ரமோஷன் கூட கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லணும். இது மட்டுமா? உங்களை பொறுத்த வரலையும் 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் மைனஸ் தாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் சம்பாரித்து கொடுக்கும். இருந்தாலும் இப்போ குரு பார்க்குறார். அப்போ தாய்க்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அதை சவாரி கிடைக்கும், நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வச்சு வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள், அதாவது வீடு கொடகுழி விடலாம், வாடகை விடலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கலாம், கடைகண்ணி வச்சுருக்கலாம். இப்படி சம்பாதிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உண்டு. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். பலதரப்பட்ட ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. சுகஸ்தானம் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, இப்போ காசு பணம் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி சும்மா இருக்க போகிறீங்க? பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அது மட்டும் இல்லை, இடம் வாங்கணும்னு உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் பேசி முடிவெடுப்பீங்க. இடம் வாங்கலாமா, வீடு ஏற்கனவே இருக்கிற காலிமனையில் வீடு கட்டலாமா, இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாமா? உங்கள் முடிவு ஏகமனதாக முடிவெடுத்து அதில் சுபத்தன்மையில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பிள்ளைகளை வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு 5ல் சனி இருக்கார், வக்ரமாக இருக்கார். பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு
கொஞ்சம் சரியில்லாத நிலை, உடம்பு பழக்கக்கூடிய நிலை இருக்கலாம். செல்லெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு செல்லெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது இந்த செல்ஃபோன் தான் வந்து முதல் படிக்கிற பிள்ளைகளை கெடுக்கிறதே அதுதான். ஆனால் கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷனில் தான் சில ப்ராப்ளங்கள் வருது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பிள்ளைங்க. மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கணவன் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், அமக்கலமாக இருப்பீங்க அப்படின்னோம். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லையே. எந்த ஒரு மனுஷனுக்கும் பிரச்சனை வராமல் இருக்காது. ஆனால் விட்டு கொடுத்து போயிட்டாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவங்க சாதிக்கக்கூடிய நிலை, அந்த பிரச்சனை வந்து அதுலேருந்து விடுபடுவாங்க. அப்போ சாதிக்கிறது தானே அர்த்தம். நண்பர்கள் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகைவர்களாக மாறுவார்கள். நல்லது பண்ணணும்னு வருவாங்க, கட்சியில் ஏதாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வரும். இந்த கூட்டாளிகள் 2-3 பேர் சேர்த்து நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுவீங்க. அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க போக்குக்கு வேலை பார்ப்பாங்க. கூட்டு தொழில் வந்து சரியாக போகாது. அதனால் ரொம்பவும் விழிப்புணர்ச்சியாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பேசிட்டா அடுத்தவங்களை திட்டா ஒன்றும் வந்துடாது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, கணவன் மனைவி, குடும்ப உறுப்பினர்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் நாசுக்காக இப்போ இருந்துட்டீங்கன்னு சொன்னால் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். 7க்குடையவன் 8ல் போய் அமர்ந்திருக்கார். 7க்கு 2ஆம் இடம். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், இல்லை பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல், அதில் ஒரு வருமானம். நிச்சயமாக வந்து பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5க்குடையவன் 8ல் போய் உட்காந்துருக்கார். 2க்கும் 5க்கும் உடையவன். உங்கள் பிள்ளைங்க வந்து படித்து முடித்த பிள்ளைங்கள் வேலைக்கு போகலாம், வேலையில் சம்பாத்தியம் பண்ணலாம், வெளிநாடு போய் கூட வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சம்பாத்தியம் இருக்கும். அது மட்டுமல்ல, வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸு கிளைம் பண்ணி வச்சுருப்பீங்க, அது இப்போ கைக்கு வரும். லட்டு மாதிரி நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்போவோ தொலைஞ்சு போன பொருள் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அது பொருளாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம். நிச்சயமாக இப்போ இது கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. வாரிசே இல்லாத குடும்பங்கள் இருப்பாங்க நிறைய. உங்கள் சொந்தக்காரர் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஊருக்காரங்கன்னு எப்படியோ. அவங்க பார்த்திங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நகை நட்டு தரணும், இடம் உங்கள் பேரில் எழுதி வைக்கணும். ஏன்னா அவங்க இறுதி காலம், அது யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறதுன்னு 4ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆள் நீங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு அடுத்தவங்க சொத்தோ, நகை நட்டோ, பொருளோ, பணமோ உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அம்சமான காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். மற்றபடி 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது சிறப்பு. கல்விக்காக அதை படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவங்க உயர்கல்வி படித்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் படித்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது. சரி, படித்து முடிச்சிடுங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் 2 வருஷமாக 1 வருஷமாக சும்மா இருக்கும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அருகில் இருக்கும் ஒரு ஜோசியரிடம் அணுகி வேலைக்கு போகிறது சிறப்பாக, தொழில் பண்ணுறது சிறப்பான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து வேலைன்னா வேலைக்கு போங்க, தொழில்னா தொழில் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிப்பீங்க. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்கன்னா அப்போ பணம் வரத்தானே வரும். அப்போ பணம் வந்தால் குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ அதை வச்சு செலவினங்கள் இருக்கும். சுப செலவு பண்ணுவீங்க, வீடு வாங்க, கார் வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, இப்படி
அற்புதமான ஒரு நிலை. ராசிநாதனே 11ல் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கூட ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீடு பெயிண்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க. சுபமாக அழகாக முடிச்சுட்டு வருவீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். வேலைக்கு உண்டு உறங்கி அழகாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோ இல்லை உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருக்கலாம். அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் போவீங்க. அது சுப செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 18, 19, 20 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. யாராவது வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணுற வராங்கன்னு சொன்னால் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. கொஞ்சம் பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி இரவு பிரயாணம் என்பது வேண்டாம். சொந்த வண்டி வாகனங்களை அந்த 3 நாளும் பயன்படுத்தாதீங்க. ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க உங்கள் அலுவலகத்துக்கு. ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நாளில் ராகு இருக்கிறார். இருந்தாலும் இப்போ வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க அப்படின்னா ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னா அது 1 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுப்பார். இஎம்ஐ அடுத்தது நீங்கள் தானே கட்ட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு முடியுமா, அந்த பல்லுவை தூக்க முடியுமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். கொஞ்சம் உங்கள் நிலையை உணர்ந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த வாங்குங்க. ஓரளவுக்கு தப்பிச்சுப்பீங்க. அவர் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ராகு. அதுக்காக நம்ம அவர் பின்னாடி போக முடியுமா? 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா அப்புறம் யார் கட்டுறது பணம்? அப்புறம் அந்த வீட்டையே விற்று தான் கடனை கொடுக்கணும். அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் வரும். அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. செலவு மாதம் வரையாக செலவு பண்ணுவீங்க. சுப செலவு தான், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போட்டுங்கள். இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7 கொடியவன் 8ல் இருக்கிறதுக்கு ஒரு சாதகம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.